السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. ولا تكونوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. صدق الله العظيم. السلام عليكم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد آمين والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. புகழுக்கும் பெருமைக்கும் கருணைக்கும் தகுதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும்.
சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய தோழர்களான சஹாபா பெருமக்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் முத்தகீன்கள் முஃமின்கள் அல்லாஹுடைய நேசர்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் அத்துணைவர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் அருளும் என்றென்றும் உயிர் உள்ளவரை அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இறந்தவர்களை எப்போதும் நாம் நினைவு கூறுவோம். அதே போன்று இப்போதும் நாம் நம்மை விட்டு பிரிந்த முஃமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அத்தனைவர்களை நாம் நினைவு கூறுவோம். இந்த சிறப்பான பராத்துடைய இரவில் யார் யாரெல்லாம் சென்ற வருடம் இருந்தவர்கள், அதற்கு முன்னால் நம்மோடு நல்ல அமல்களிலே கலந்து கொண்டவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்களோ, இறந்த அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த பராத்தினுடைய சிறப்பின் பொருட்டால், இந்த நன்னாளின் பொருட்டால் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து கபரை விசாலமாக ஆக்கி அவர்களுடைய அந்த கபரின் வாழ்வை சூனத்தென்றலை அனுபவிக்கக்கூடிய நல்வாழ்வாக அல்லாஹ் ஆக்கியல்வானாக. ஆமீன். நம்ம அவர்களை நினைத்து நாம் துவா செய்யும் பொழுது அல்லாஹ் நாம் சென்ற பின்பாக நமக்கு யாரையாவது ஏற்பாடு செய்வான். நமக்காக துவா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்வான். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நம்மை நினைத்து பார்க்கும். ஏனென்றால் எத்தனையோ பேர்கள் கபருடைய வாழ்வு எப்படி என்று தெரியாது. அவருடைய வாழ்வு தீயதாக இருக்குமா நல்லதாக இருக்குமா என்று தெரியாது. இப்ப இது போன்று நம்ம நல்ல நாளில் துவா செய்வது, நம்முடைய பிள்ளைகள் நம்மை நினைத்து துவா செய்வது, நமக்காக யாசின் போன்ற சூறாக்களை ஓதி துவா செய்வது, இது நம்முடைய தீமையை அழிக்கக்கூடிய கபருடைய வாழ்வை நல்லதாக ஆக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். ரமலானுடைய களை கட்டிவிட்டது. இப்போதே பள்ளிவாசல் இன்று ரமலானை போன்று, ரமலானின் துவக்கத்தை போன்று தெரிகிறது. இனி ரமலான் 30 நாட்களுமே உண்மையிலேயே நாம் அல்லாஹ் அந்த ரமலானை அடைந்து அதில் அதிகமான நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நீண்ட ஆயுளை நமக்கு தர வேண்டும். அந்த ரமலானில் 30 நாட்களும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுமே சிறந்தவை. தராவியில் இருந்து ஆரம்பித்து சஹருடைய உணவு, நோன்பு திறப்பது, பகலெல்லாம் நோன்பு வைப்பது, இதற்கு இடையிலே நாம் தஸ்பீஹ் நபீல் என்பது இந்த பராத்துடைய இரவில், லைலத்துல் கத்ருடைய இரவில், பெருநாட்கள் 2 பெருநாட்களுடைய இரவில் தான் நாம் தொழுது வருகிறோம். இது லைலத்துல் கத்ருல மட்டும் சில ஊர்கள்ல தொழுவாங்க. அது கூட அந்த தஸ்பீஹ் நபீல் தொழுகிறது இல்லை. நம்முடைய ஊரை பொறுத்தவரை தொடர்ந்து இந்த 4 நாட்களும் தஸ்பீஹ் நபீலை தொழுது வருகிறோம். நம்ம ஏற்கனவே தஸ்பீஹ் நபீலை பற்றி சொன்னோம், எவ்வளவு சிறப்பிற்குரியது என்பது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து தஸ்பீஹ் நபீல், அப்ப நம்ம அதனுடைய விளக்கத்தை சொல்லுவோம். பயான் முடிஞ்ச உடனே தேநீர் வழங்கப்படும். பன் இருக்கு, சாப்பிட்டு தெம்பா ஒரு ஊசிட்டு தஸ்பீஹ் நபீலுக்கு தயாராகி, தஸ்பீஹ் நபீல் முடிந்தவுடன் இன்ஷா அல்லாஹ் சீரணி வழங்கப்படும். அதாவது இந்த சீரணிக்காக வேண்டி உதவி செய்தவர்கள் அத்துணைவர்களையும் இந்த நல்ல நேரத்திலே நாம் துவா செய்வோம். யா அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் காலங்களை கொடுத்து இது போன்று அதிகமாக நன்மையான காரியங்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஈமானை அவர்களுக்கு தந்துள்ளாயா. அவருடைய குடும்பத்தில் உடல் சுகத்தையும், நோயில்லா வாழ்வையும், நிம்மதியான வாழ்வையும், அதிகமான பரக்கத்துகளையும் அவர்களுக்கு கொடுத்து அவருடைய குடும்பத்தார்கள் அத்தனை பேர்களும் சுவிச்சமாக இருக்கக்கூடிய நல்பாக்கியத்தை தருவாயா. ஆமீன். ஏனென்றால் சிலர்கள்
இது போன்ற விசேஷ நாட்களில் சீரணி நம்முடைய இந்த விசேஷ நாட்களில் செய்ய வேண்டும். அது நீங்க விருப்பம் இருந்தா செய்யுங்க என்று சொன்னவுடன் உடனே இல்ல நீங்க இத மாதிரி விசேஷ நாட்கள்லாம் சொல்லுங்க, நாங்க செய்யறோம் என்று வெளிநாட்டில் ஒருவர் எவ்வளவு ஆகுன்னு கேட்டாரு. நாங்க முதல்ல கணக்கு போட்டது ஒரு 13 ரூபா, அதை சொல்லிட்டேன். சொன்ன உடனே அனுப்பிச்சு விட்டார் 13 ரூபாய். இந்த செய்தியெல்லாம் அவருக்கு போகும், இந்த செய்தியை அனுப்பிச்சு வைப்போம், ஏன்னா ரெக்கார்ட் ஆகுது. 13 ரூபா உடனே அனுப்பிச்சு வச்சுட்டாரு. அது பிறகு நாங்க கணக்கு பார்க்கும்போது ஏன்னா இப்படி இன்னும் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு சொல்லி 15 ரூபா ஆச்சு. இந்த ஆட்டோவுக்கு 200 ரூபா, 15 200. அது பிறகு ஒருத்தர் வேற எதுக்கும் 500 ரூபா கொடுத்தாரு, அதை நாங்க இதுக்கு போட்டுட்டோம், அவர்கிட்ட சொல்லிட்டோம். இன்னொருத்தர் ஒரு 1000 ரூபா வேற இதுக்கு முன்னாடி கொடுத்தாரு ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டி, இப்ப நான் இதுல போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதையும் போட்டுட்டோம். பாக்கி ஒரு 700 ரூபா பாக்கி. ஏன்னா என்னுடைய பங்கு இருக்கணும் அதுல. ஒரு சேவை செய்யறங்க போது, நன்மையான காரியம் செய்யறங்க போது அது நம்முடைய நன்மையை வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை போட்டு சரி பண்ணி அந்த சீரணிக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். அல்லாஹ்வுடைய கிருபையால் சொன்ன உடனே கொடுப்பதற்குரிய ஈமான் உடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாத்துட்டையும் நம்ம சொல்றதுக்கும் வெக்கமா இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது அவங்க என்ன பார்த்துக்கிறோம் தான் நம்மளுக்கு சங்கடமா இருக்கும். சொன்ன உடனேயே செய்யக்கூடிய அந்த நல்ல பண்பு உள்ளவர்கள், ஈமான் உள்ளவர்களுக்கு நாம் மேலும் மேலும் துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நம்மளால அதிகமா துவா செய்யணும். ஏன்னா இது மாதிரி சீரணிக்கெல்லாம் நீங்க சொல்லுங்க, நாங்க உடனே செய்யறோம், நீங்க எதுவும் தயங்காதீங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்ம ஊர் மக்கள் இருக்கிறார்கள். அதனால அவங்களை இந்த நல்ல நேரத்துல நாம் நினைத்து பார்க்கிறோம். அவருடைய குடும்பத்துக்காக வேண்டிய துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் ரமலான் வருகிறது, நெருங்கி விட்டது. இன்னும் 15 நாள் தான். இந்த ரமலானில் நம்ம அதிகமா இபாதத்து செய்யறதுக்காக தயாராகிக்கணும். ஏன்னா நீ அடுத்த வருஷம், நான் ஒவ்வொரு தடவையும் சொல்றது மாதிரி சொன்னேன், அடுத்த வருஷம் எப்படி சொல்லணும்னு நம்ம சொல்ல முடியாது. அல்லாஹ் நீண்ட ஆயுதை கொடுத்தாலும் இந்த இபாதத்து நல்லது செய்யறதுக்குரிய வாய்ப்பு நமக்கு இருக்கா, உடல் நலம் எப்படி இருக்கு, யாரும் சொல்ல முடியாது. அதனால இந்த வருஷம் நம்ம இன்ஷா அல்லாஹ் அதற்கு தயாராகிக்குவோம். இந்த ஜக்காத் நிறைய பேர் இந்த ஜக்காத்தை சரியாக கொடுக்கறது இல்லை. இன்ஷா அல்லாஹ் நீங்க செய்யுங்க, அதை முறையா கணக்கு பார்த்து கொடுங்க. அல்லாஹ் அதிகமான ஊற்று, தண்ணீர் இறைக்க இறைக்க எப்படி ஊற்றும் அது மாதிரி அவசியம் தருவோம். ஆனா அந்த ஜக்காத்தை நம்ம முறையாக செய்யலன்னு சொன்னா, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, வறுமை வரும். நீங்க ஜக்காத்தை சரியா கணக்கு பார்த்து கொடுத்தா வறுமை நீங்கும். ஜக்காத்து நீங்க சரியா கொடுத்தா முசீபத்து எல்லாம் போகும், உங்களுக்கு தெரியாது. எத்தனையோ ஆபத்துகள் நீங்கும். இல்லைன்னா அந்த ஆபத்து வரும், முசீபத்து வரும். இப்போ 100க்கு 2.5 இதை சரியா கணக்கு பார்த்து நீங்க அந்த ஜக்காத்தை சரியா கொடுத்துருங்க. ஜக்காத்தை நிறுத்தணும்னு சொன்னா அதுல பல வகையில நமக்கு பல நஷ்டங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நெருப்பின் மூலமாக, மண்ணின் மூலமாக, அரசின் மூலமாக அது கையாளப்படும். இப்போ உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் ஜக்காத்தை சரியாக கொடுக்காத போது இது போன்ற ஒரு நிலைக்கு ஆளாகிவிடும். அல்லாஹ் காப்பாற்றணும். எத்தனையோ தீராத நோயெல்லாம் வருங்கிறாங்க இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி. இந்த ஜக்காத்தை சரியா கொடுக்காதனால தீராத நோய். இப்ப நம்ம அதனால என்ன செய்யணும், இந்த ரமலான்ல அதாவது ஒரு பொருளை நம்ம வாங்கணும்னு சொன்னா ஒரு வருஷம் ஆனது அதுக்கு ஜக்காத், ஒரு வருஷம் முடிச்சு அடுத்த வருஷம் இருக்குன்னா அதுக்கு ஜக்காத் கொடுக்கணும். ஒவ்வொரு வருடமும் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். இல்ல ஒரு தடவை கொடுத்தா போதுங்கிறதுல அது ஏற்கனவே சொன்னாங்க. ஒரு சொன்னவரை இன்னைக்கு வாபஸ் வாங்கிட்டார். இல்லைங்க, வருஷம் வருஷம் கொடுக்கணும், அந்த ஹதீஸ் நான் பார்த்தது தவறுன்ட்டார். அதனால நம்ம ஜக்காத்து என்பதை சரியாக முறையாக கணக்கு பார்த்து கொடுக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே கொடுத்துக்கிற கூடாது. ஜக்காத்து கொடுக்கிறோம், வீட்டுக்குள்ளே எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிறோம் அப்படின்னு கொடுக்க கூடாது. ஜக்காத்து யாராருக்கு கொடுக்கணுமோ, நம்ம அதாவது சென்ற மேராஜ் நான் சொன்னேன், அதுலயே அதுக்கு பின்னாடியே ஏதோ தப்சீர் படிக்க போகும்போது சொன்னேன்,
யாராரு வாங்குறதுக்கு தகுதியானவங்க. அது போன்று நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா நம்முடைய சொத்துக்கள், நம்முடைய பொருள்கள் பாதுகாக்கப்படும். அடுத்து ஜக்காத்தை நம்ம கணக்கிட்டு கொடுக்கக்கூடிய நேரத்துல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஈமான் இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடாது ஜக்காத்தை. குர்பானி இறைச்சி கூட கொடுத்துடலாம். குர்பானி இறைச்சி வாஜிபு குர்பானி. அது கூட பக்கத்து வீடு சரி நம்ம கொடுக்காட்டி சங்கடப்படுவாங்க, ஆனா அவங்களுக்கு கொடுக்கணும். ஜக்காத்து மட்டும் யாருக்கு கொடுக்கக்கூடாது. ஜக்காத்து வந்து ஈமான் உடையவர்களுக்கு மட்டும்தான். சொல்றதை புரிஞ்சுங்க. அதனால அந்த வகையில வரக்கூடிய ரமலான் நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஜக்காத்து ஒரு பொருளை வாங்கி போன மாசத்தோட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. போன மாசம் இது வந்து ஷாபான் மாசம், போன மாசம் ரஜப். போன ரஜப்ல வாங்கினது இந்த ரஜப்ல ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அவர் ஜக்காத்து கொடுத்தாங்க. இத ரமலான்ல கொடுத்தா சிறப்பா இருக்குமே. ஏன்னா ரமலான்ல ஒரு சுண்ணத்துக்கு பருளுடைய நன்மை. இப்போ ஒரு பருளுக்கு 20 மடங்கு 25 மடங்கு நன்மை. அதனால அதுல கொடுக்கலாமே அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு பொருள் வாங்கி ரம்ஜான் முடிஞ்ச உடனே அவருக்கு ஒரு வருஷமே ஆகுது. இப்போ ரமலான்லயே கொடுக்குறாரு, நம்ம இது கொடுத்துருவோம், நன்மையான காரியம். ஒரு வருஷம் முடிஞ்ச பின்னாடி ரமலான்லயே கொடுக்கலாம். ஒரு மாசத்துக்குள்ளதான் இருக்கு. ரமலானுக்கு பின்னாடிதான் ஜக்காத்து கடமை, அதை ரமலான்ல கொடுக்கணும், நன்மை அதிகமாக கருதி. அதனால இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலான் இதுல நல்ல முறையில அது பேணுதலாக முறையாக செய்யணும். தேவையில்லாம நான் ரமலான்ல ஒவ்வொரு வருஷமும் சொல்றது, நோம்பு நோட்டுக்கிட்டு கொஞ்சம் ரொம்ப பக்குவமாயிருங்க. தேவையில்லாம வீணான பேச்சு பேச வேணாம். குர்ஆன் ஓதுங்க, திக்ர் செய்யுங்க. இந்த சண்டை சச்சரவுக்கு சைத்தான் ரொம்ப வந்து தூண்டலாம். அதனால அதெல்லாம் விட்டுருங்க. ரொம்ப பக்குவம் பேணுதலா இருக்கும். அதாவது சும்மா சாதாரண ஒரு நோம்புங்கிறது அல்லாஹ் எனக்கு சொந்தங்கிறேன், நான் தான் கூலி கொடுப்போங்கிறேன். எல்லாத்துக்கும் கூலி கொடுக்குறான். ஆனா இந்த நோன்பு வந்து அவனுக்கு ரொம்ப பிரியம். அதனால அந்த நோன்பு எந்த முறையோடு இருக்கணுமோ அந்த முறையோடு இருக்கணும். அதுல குறிப்பா தாய்மார்கள் அந்த தராவிக்குள் முடிகிறது வரையும் எதுவுமே பேசாதீங்க. ஏன்னா வந்து நம்ம நன்மையை அதிகமா சம்பாதிக்கணும்னு வர்றோம், இங்கேயே நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏதாவது பேசி அந்த நன்மையை அப்படியே தீர்த்துட்டு முடிச்சுட்டு போயிடக்கூடாது. சம்பாதிச்சு அங்கேயே வந்து விட்டுட்டு போயிட்டோம்னா அந்த என்ன லாபம் இருக்கணும், வீட்டுக்கு கொண்டு வரணும். இப்போ அதே போன்று தாய்மார்கள் முடிஞ்ச அளவுக்கு தராவியர் ஒவ்வொருவரும் நீங்க நினைங்க, நம்ம யார்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது. தொழுக முடிகிற வரை எதுவுமே பேசாம நம்ம ஒவ்வொருத்தருமே நினைச்சிட்டா சரியா போச்சு. அந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் தாய்மார்கள் ரொம்ப பக்குவமா இருந்துங்க. குர்ஆன் அதிகமா ஓதுங்க, திக்ர் செய்யுங்க. நோம்பு வச்சுக்கிட்டு காலையில சஹருக்கு சாப்பிட்டு படுத்து அசருக்கு எந்திரிச்சா நோம்புல பிரயோஜனமே இல்லை. தூங்கியே கிடைக்க கூடாது. நோம்பை நம்ம வியாபாரம் செய்யணுமா, அதுக்குரிய அந்த வியாபாரத்தையும் செய்யணும். நோம்புல வந்து சஹருக்கு சாப்பிடுறோம், ஃபஜ்ர் தொழுகிறோம், அடுத்து தொழுதுட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம். அதனால அந்த தூக்கத்திலேயே நம்ம நோன்பு கழிஞ்சிடக்கூடாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நியத்து செய்யறது சஹருடைய அந்த நியத்தை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நீங்க ஃபஜ்ர் தொழுங்க, அதுவும் பரவாயில்ல. ஒருத்தர் சாப்பிடுறாரு, சாப்பிட்டு தூங்கிடுறாரு, லொஹருக்குத்தே எந்திரிக்கிறாரு, லோஹருக்கு வாங்க சொல்றாங்க, எந்திரிக்கிறார், நியத்தை பண்ணல, நோம்பு கூடாது. ஏன்னா நியத்து அவசியம். அதனால சூரியன் உச்சிக்கு வர்றது இப்போ 12 மணிக்கு, இப்ப இங்க நம்ம போறதெல்லாம் போட்டு உச்சம் அப்படின்னு போட்டுருவோம். இப்போ 12 மணின்னு வச்சுங்க, அல்லது 12:15. இப்போ அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு பாக்குறோம் டயத்தை, மணி 12 மணிக்கு சூரியன் உச்சிக்கு வரும், இன்னும் ஆகல, உடனே நியத்து மட்டும் வைக்கலாம், இந்த நோம்பு கூடும். அதனால சஹருடைய நியத்து ரொம்ப அவசியம். நியத்தை கொஞ்சம் நல்லா பேணுதலா வச்சுக்கோங்க. நியத்து வைக்காம தூங்கிட்டாலும் சீக்கிரம் எந்திரிச்சு சரி நம்ம நியத்து வைக்கிற கொஞ்சம் தண்ணி குடிச்சுட்டு குடிச்சிடாங்க, செய்யக்கூடாது. கொஞ்சம் கூட அதை நியத்து மட்டும்தான் வைக்கலாம். இதெல்லாம் தெரியாட்டி இன்ஷா அல்லாஹ் நீங்க கேட்டுக்குங்க, கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நோம்பு ஏன்னா நம்ம வைக்கிற நோம்பு அல்லாஹ்வுக்கு பிரியமானதா இருக்கும். அல்லாஹ்வுக்கு மட்டும் பிரியமான நோம்பா அல்லாஹ் ஏத்துக்கிட்டான்னு சொன்னா அது பிறகு உங்க வாழ்நாள் முழுவதுமே நிம்மதி இருக்கும். நீங்களா சிந்திப்பீங்க.
எவ்வளவு ஆபத்து நம்ம விட்டு தவிர்த்திருக்கு, எவ்வளவு நோய்கள் நம்மை விட்டு தீராத நோய்னு சொன்னாங்க, ஆனா நம்மளுக்கு சீக்கிரம் சரியாகும் என்றெல்லாம் நாம் சில நேரத்திலே சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நோன்பு கொடுக்கும். அது சரியாக முறையாக வச்சிருந்தோம். அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய அருளால் இந்த புனிதமான இல்லத்தில ஒரு அல்லாஹுடைய அருளை பெறக்கூடிய இந்த பராத்துடைய இரவு, இந்த பராத்துடைய இரவு இருக்க சில பேர் என்ன செய்யறாங்க, இது விதுஅத்துங்க. இந்த பராத்துடைய இரவு விதுஅத்து. விதுஅத்துன்னா என்னன்னே தெரியாமையே நம்ம நல்லா சில விஷயங்களை ரொம்ப ஆராயணும். நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறாங்கன்னு நம்மளை விட அறிவாளிங்க, சாதாரணமானவங்க, நம்மளை விட அறிவாளிங்க, அவங்களுக்கு தான் தெரியாது ஒண்ணும் இல்லை. மார்க்க அறிஞர்கள்லாம் பல கித்தாபுகளை கரைத்து பிடித்தவர்கள். ஒண்ணு அதாவது அறகுறையா பார்த்தவர்கள், விளங்கியவர்கள், கேட்டவர்கள் இதை என்ன செய்யறாங்க, பிதுஅத்துங்கிறாங்க. பிதுஅத்துன்னா முதல்ல என்னன்னே தெரிஞ்சுக்கணும். பிதுஅத்துன்னா என்ன? இந்த பராத்துடைய இரவு இது கிடையாது. இந்த பராத்து ஏதாவது குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கா? இந்த பராத்தை நம்ம மீறி நம்ம இதை மாதிரி செஞ்சோம்னா நரகத்துக்கு தான் போவோம். ஏன்னா இவங்களே எல்லாம் ராவி, ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவங்களுக்கு பேரு ராவி. இவங்களே எல்லா ஹதீஸையும் சொல்லிடுறாங்க. இவங்களாம் எதையும் தேடியெல்லாம் பாக்குறதில்ல. இது யாரு பிதுஅத்துன்னு சொல்லி எல்லாம் முதல்ல பிரச்சாரம் பண்ணி ஒரு பெரிய கூட்டத்தையே உருவாக்கினா அவங்க இப்ப தெரிஞ்சுட்டாங்க. அந்த தலைவனே ஒவ்வொரு ஹதீஸையும் இப்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது இல்ல, இதை நான் தெரியாம சொல்லிட்டேன், இது இப்படி செய்யலாம். நீங்க சமீபத்துல பார்த்திருப்பீங்க, ஆமீன் சொல்லலாம். யாரு ஆமீன் சொல்லக்கூடாது யாரு சொன்னாரோ, கூட்டு துவா கூடாதுன்னு சொன்னாரோ, அவரே என்ன சொல்றாரு, இல்லைங்க ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதனால நம்ம ஆமீன் சொல்லலாம்னு சொன்னாரு. நிறைய பேர் என்கிட்டே சொன்னாங்க, என்ன இவர் இப்படி சொல்றாரு. இப்ப ஒரு பெரிய வழிகாட்டையே உருவாக்கி விட்டு இன்னைக்கு என்ன செய்யறாரு, கூடுங்கிறாரு. இப்ப அவரு எப்படி சுவர்க்கத்துக்கு போவாரு? பெரிய குழப்பவாதிகள்லாம் உருவாக்கி விட்டுட்டு இன்னைக்கு என்ன செய்ய கூடுன்னு சொன்னா இப்படி அந்த வகையில தான் இந்த பிதுஅத்துன்னு சொல்றாங்கல்ல. பராத்துடைய இரவு ஒண்ணு ரசூலுல்லாஹ் செய்யல, சஹாபாக்களும் செய்யல, தாபியன்கள் யாருமே செய்யலன்னு சொன்னா அது பிதுஅத்து. ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா மெம்பர்ல ஏறி நிக்கிறாங்க. உடனே ஒருத்தர் நின்றுகிட்டே இருக்காரு. பொதுவா ஈமானுக்கும் நம்பிக்கைக்கும் ரொம்ப தொடர்பு நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டுமே இல்லைன்னு வச்சுக்கங்க, ஈமான் நம்பிக்கை இது ரெண்டுமே இல்லைன்னு வச்சுக்கங்க, நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை. நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஈமானுக்கும் நம்பிக்கைக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. இந்த ரெண்டுமே இல்லாட்டி பிரயோஜனம் இல்லை. இப்ப ரெண்டுமே இல்லாதவங்க எவ்வளவு தர்மம் செய்யறாங்க, இந்த ரெண்டும் இல்லாதவங்க எவ்வளவு தர்மம் செய்யறாங்க, எவ்வளவு நல்லது செய்யறாங்க. அப்ப அது பிரயோஜனம் இல்லை, அதனால எந்த லாபமும் கிடையாது. அவர் 1 கோடி ரூபாய் அதுக்கு கொடுத்தாரு, அவர்கிட்ட ஈமான் இல்லை. இப்ப அவர் கொடுத்து பிரயோஜனம் இல்லை, அவர் கொடுத்தது பேருக்காக, புகழுக்காக. இப்ப நம்மள்ட்ட அப்படி இல்லை, ஈமானும் நம்பிக்கையும் ஒன்னா இருக்கு. அது ரெண்டும் இருந்து செஞ்சாத்தே, அமல் செஞ்சாத்தே அந்த அமல் போடும். இது எந்த செயலா இருந்தாலும் சரி, நல்ல செயல். இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா மெம்பர்ல இருக்கிற ஒருத்தர் நின்றுகிட்டே இருக்கிறாரு. ஏன் நிக்கிறாருன்னு கேட்கிறாங்க. அவர் நேர்த்திக்கடன் பண்ணிட்டாராம். நான் நின்றுகிட்டே இருக்கேன், நோம்பு வச்சிருக்கிறேன், வெயில்லதே நிற்பேன், நிழலையும் நிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் நேர்ச்சி பண்ணியிருக்காராம் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை உட்கார சொல்லுங்க, நோம்பு மட்டும் பூர்த்தியாக்க சொல்லுங்க, போய் நிழல்ல போய் உட்கார சொல்லுங்க, நிக்க வேணாம் உட்கார சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. இது பிதுஅத். பிதுஅத் என்பதற்கு என்ன விளக்கம்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து லுஹா தொழுகல. லுஹாங்கிறது உங்களுக்கு தெரியும், அதாவது இஷ்ராக் என்பது காலையில சூரியன் 6 மணிக்கு வருதுன்னா 6:15 தொழுகலாம். அதுல இருந்து ஒரு 7 மணி
ஏழைகளுக்குள்ள ஒரு மணி நேரம் இஷ்ராக்குங்கிறது. ஏன்னா அல்லாஹ் சூரியன் நம்மளுக்கு கொடுத்தானே, சூரியனையே இல்லாம இருந்தா அதனால எவ்வளவு பாதிப்பு, அதுக்கு ஒரு நன்றி மாதிரி. லுஹாங்கிறது இந்த சூரிய உச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 12 மணிக்கு வருதுன்னா 11:30 10:30 லுஹா தொழுகை. இந்த இஷ்ராக்கு லுஹாவெல்லாம் நிறைய நன்மைகள், அதெல்லாம் தனியா பேசணும், அந்த அளவுக்கு நன்மைகள். அந்த லுஹா தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து தொழுகல, ஆனா நான் தொழுகிறேன். யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்க? நான் தொடர்ந்து தொழுகிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் செய்யாத இவங்க எப்படி செஞ்சாங்க? இது எப்படி பிதஅத் ஆகும்? இல்ல, நபி ஸல்லல்லாஹு நன்மையான காரியம், நல்ல காரியம். இப்ப ரசூலுல்லாஹ் செய்யாத இவங்க செஞ்சாங்க, அப்ப இது பிதஅத் கிடையாது, இதுக்கு பேர் பிதஅத் இல்லை. இப்ப யாராவது செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அது பிதஅத்தே கிடையாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க எல்லாம் நபி செய்யாதத செஞ்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரம் நான் தொடர்ந்து இதை செஞ்சுட்டா பின்னாடி என்னுடைய உம்மத்துக்கு பரலாகி விடும் அப்படின்ட்டு சில இதை செய்யாம விட்டாங்க. ஏன்னா பரலா இருக்கக்கூடாது, சுன்னத்தா இருக்கலாம், சுன்னத்து முஅக்கதாவா இருக்கலாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்காக வேண்டி விட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல சில விஷயங்களை ஆராய்ந்து, சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, ஆனா நம்ம செய்யலாம், ஏன்னா இது அதிகமான நன்மையை தரக்கூடியது அப்படின்னு செஞ்சாங்க. இது பிதஅத் கிடையாது. இப்போ பிதஅத் என்று சொல்லக்கூடியவர்கள் யாருமே செய்யலன்னு சொல்றாங்க, எதுலையுமே இல்ல, ஆதாரமே இல்லை. எதை வச்சு எப்படி சொல்றாங்க என்னன்னு புரியல. ஏன்னா இதுவரையும் அவங்க தலைவன் முதல் கொண்டு எல்லாருமே இதுவரையும் சொல்றது போல அவங்க சொன்னதைத்தான் நம்ம கேட்கணுமா ஒழிய நம்ம சொல்றதை அவங்க மாத்திக்கவே மாட்டாங்க, அது நல்லதா இருந்தாலும் சரி. அப்ப நம்ம மார்க்கத்துல அடிப்படை ஆதாரம் இருந்தா அதற்கு பிதஅத் கிடையாது. ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கும். இந்த சிறப்பான லைலத்துல் பராத், இதுக்கு பேரு லைலத்துல் பராத், விடுதலை இரவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13வது இரவுல துஆ செஞ்சாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய உம்மத்துல கால்வாசியை நான் மன்னிச்சுட்டேன். உடனே மீண்டும் துஆ செஞ்சாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க 14வது இரவுல, நான் உங்களுடைய உம்மத்துல பாதி பாவத்தை மன்னிச்சுட்டேன், பாதி பேருடைய பாவத்தை நம்ம. மீண்டும் 15வது இரவுலையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய உம்மத்துகள் பாவத்தை பூரா மன்னிச்சுட்டேன், அது உங்களுடைய ஷஃபாத்தை கொண்டு நான் மன்னிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இப்ப இது பராத்துடைய இரவுல தான் நடந்துச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டே இருந்தாங்க, மலை, பெரிய மலை, போய்கிட்டே இருக்கும் போது அந்த மலையில ஏறி போறாங்க. ஈசா நபி ஒரு உருண்டையா வெண்மையா மலை, இந்த வழுக்கு பாறையில போய்கிட்டே இருக்கும் போது ஒரு வெள்ளையா ஒரு உருண்டை மலை. மலையிலாம் நீங்க பாத்தீங்கன்னா பெரும் பெரும் கற்கள் இருக்கும், அந்த பாறைகளே விதவிதமா இருக்கும், அதையே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சில நேரம். அது மாதிரி பாறைகள்லாம் இருக்கும். இந்த கொடைக்கானல் மலைங்கிற அங்கெல்லாம் போய் பார்த்தோம்னு சொன்னா அந்த மலைகள்லாம் ஒவ்வொரு திணுசா இருக்கும், பார்ப்பதற்கு அற்புதமானது. இப்போ வெண்மையான ஒரு உருண்டையான மலை ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க. பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கு, சுத்தி சுத்தி வர்றாங்க. அதனுடைய அழகை பார்த்துட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே சுத்தி சுத்தி வர்றாங்க. இப்போ உடனே அல்லாஹ் கேட்கிறேன், என்ன ஈசா, என்ன சுத்தி சுத்தி வர்ற, என்ன அதை பார்க்கணுமா, உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணுமான்னு அல்லாஹ் கேட்கிறேன். ரொம்ப அற்புதமா இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆமாண்டவனே, ஏதாவது அற்புதம் இருக்கா, இவ்வளவு அழகா இருக்கு வெண்மையா. அப்ப உடனே அல்லாஹ் தஆலா அந்த பாறையை பிளந்து காட்டும். அந்த பாறை அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு பிளக்க சொல்றான், அது பிளக்கு.
உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, அங்க ஒருத்தர் தொழுதுட்டு நிற்கிறார் பாறைக்குள்ள. பெரியவங்க சொல்லுவாங்க, பாறைக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவு கொடுக்கக்கூடியவனே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சாதாரணமா என்ன எப்படி உள்ள போய் தொழுதுட்டு இருக்கிறாரு, ஒரு பாறை, எந்த ஒரு வழியும் இல்லை, போறதுக்கு எதுவும் வழி இல்லை. இப்போ ஒரு பாறைக்குள்ள எப்படி தொழுகிறாரு? ரொம்ப ஆச்சரியம், எல்லாத்துக்குமே ஆச்சரியமா தான் இருக்கு. இப்பதான் இவரு பாறைக்குள்ள போய் தொழுகிறாரு. அதான் உடைச்சு பார்த்தோம்னே தெரியுது, அல்லாஹ் நமக்கு உடைச்சு காட்டணும்னு தெரியுது. நம்மளுக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. சாதாரணமா இந்த மாம்பழ சீசன்ல பாக்குறோம் பாருங்க, மாம்பழம் வாங்கணும்னே எந்த பக்கமும் எந்த வழியும் இருக்காது அந்த மாம்பழத்துக்கு. ஆனா உள்ள எல்லாம் பார்த்தோம்னே உள்ள இருந்து ஒரு பூச்சி வரும், அறுத்து முடிஞ்ச நம்ம பார்த்துருக்கோம். உள்ள இருந்து ஒரு பூச்சி வரும், எப்படி உள்ள போச்சு? இப்ப அது எல்லாம் மூடி இருக்கு, எந்த ஒரு ஓட்டையும் இல்லை. இவ்வளவு நாளா அந்த பூச்சிய, அந்த வண்டை எப்படி அல்லாஹ் காப்பாத்தினாங்க? எப்படி உயிரோட இருந்துச்சு? நம்ம கபருக்குள்ள போய் உயிரோட வச்சா எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? அதிகமா போனா 1 மணி நேரம் கூட இருக்க முடியாது. ஆனா ஒரு குழந்தை ஒரு நாட்டுல சமீபத்தில் போட்டாங்க, அதாவது 2-3 நாள் ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு நிலநடுக்க மாதிரி வந்து அந்த குழந்தை மட்டும் 2-3 நாள் உள்ளேயே இருந்திருக்கு. கடைசியில எடுத்து பார்த்தா எதுவுமே இல்லை, நல்ல உயிரோட இருக்கு. அந்த மாம்பழத்துல உள்ள வண்ட அல்லாஹ் எப்படி காப்பாத்தினான்? அது உயிரோட இருக்குல்ல, நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் கூட எந்த ஒரு பழுதும் இல்லை, அதுல அந்த பூச்சியில ஏதாவது ஒரு அடிபட்டு இருக்கானா இல்ல. ஆனா அந்த மாம்பழம் நல்லாதான் இருக்கு. திருப்பி திருப்பி பாக்குறோம், இது வண்டி எப்படி உள்ள போச்சு, எப்படி எல்லாம் பாதுகாத்த, எவ்வளவு நாள் கேட்கறோம்ல. இப்ப இந்த பாறையில அல்லாஹ் உடைச்சு காட்டுறான். அந்த பாறை உள்ள ஒருத்தர் தொழுது இருக்கிறார். தொழுது விட்டு பக்கத்துல பார்த்தா திராட்சை கொடி அப்படி போட்ட மாதிரி இருக்கு அந்த இடத்துல. உடனே பாக்குறாரு, அவர் தொழுதுகிட்டு இருக்காரு, பக்கத்துல திராட்சை தோட்டம், ஒரு ஊற்று தண்ணி வேற ஓடுது. பெரிய உலகமே இருக்கு அந்த பாறைக்குள்ள. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்படுறாரு. இப்ப அவர் தொழுது முடிச்சாரு. தொழுது முடிச்ச உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, சலாம் சொல்லிட்டு, என்ன பாறை நல்லா அழகா இருந்துச்சு, உள்ள எந்த ஒரு பாதையுமே இல்லை, எந்த ஒரு துவாரம் கூட இல்லை, நான் சுத்தி சுத்தி பார்த்தேன், ஒரு அழகா இருக்கேன்னு. அல்லாவா என்ன சொன்னா, அந்த பாறையை உள்ள என்ன இருக்குன்னு பாக்கணுமா, நீங்க சுத்தி சுத்தி வர்றதை பார்த்தா அதை பார்க்கணும் போல தோணுது அப்படின்னு அல்லாஹ் கேட்டா, ஆமாண்ட அல்லாட்ட சொன்னா அல்லாஹ் உடைச்சு காட்டினான். நீங்க தொழுதுகிட்டு இருக்கிறீங்க, பக்கத்துல திராட்சை குடினா இருக்கு, நீர் ஊற்று போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொன்ன உடனே அவரு சொன்னாரு, நான் ஒரு 400 வருஷமா அது நல்லா வணங்கிட்டு இருக்கிறேன். எத்தனை வருஷம்? சும்மா 1-2 இல்லை, 400 வருஷமா நான் தொழுதுகிட்டு இருக்கிறேன். எனக்கு உணவு பிடிப்பு இதுதான், திராட்சை. 400 வருஷமாக இவர் இந்த திராட்சைகளை தோட்டத்தை அப்படியே சாப்பிட்டு கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு அந்த நீர் ஊற்றுல தண்ணியை குடிச்சுக்கிட்டு 400 வருஷமா இருக்கிறார். நம்ம இத மாதிரி ஏதாவது நம்மளுக்கு கொடுத்து தனியா நீங்க வீட்டிலே உட்காருங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம இருக்க மாட்டோம். எவ்வளவு நாளைக்கு தகுதியை சாப்பிட்டு இருக்கிறது, இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறது. விட்டானா அங்க போகணும் இங்க போகணும் நிறைய. சில பேர் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, அங்க எங்கேயாவது போயிட்டே இருக்கணும். இப்படியே உட்கார்ந்து இருந்தாலும் இங்க இருந்து அங்கனாச்சும் போய் உட்காரணும், ஒரே இடத்துல உட்கார மாட்டாங்க. இப்போ ஒரே இடத்துல உட்கார்ந்து நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அதை சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டோம். ஆனா அவரு 400 வருஷமா நானே இதை மாதிரி தொழுதுகிட்டு இதை சாப்பிட்டுக்கிட்டு நான் குடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லாட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கணும், என்ன ஒரு ஆச்சரியம், இந்த பாறைக்குள்ள ஒருத்தர் உன்னை வணங்கி கொண்டு இருக்கிறார், அவருக்கு நீ உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார், 400 வருஷமா கொடுக்குற. உன்னை பத்தி நாங்க சாதாரணமா புரிஞ்சுக்கிறேன், அல்லாவை பத்தி நம்ம யாருமே புரிய முடியாது. அல்லாவை ரொம்ப சிந்திக்க கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாவை பத்தி ரொம்ப நம்ம சிந்திக்க கூடாது, ஏன்னா அவ்வளவு ஆற்றல் உள்ளவன்.
நம்ம சும்மா மேலோட்டமாத்தான் அல்லாஹ் பார்க்கிறோம். அல்லாஹ்வை பற்றி நம்ம முழுமையா புரியவே முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு அறிவே இல்லை. அல்லாஹ்வை புரியக்கூடிய அளவிற்கு அறிவே கிடையாது. இந்த சின்ன விஷயம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவங்களே என்ன சொன்னாங்க, 400 வருஷமா அங்க தொழுதுகிட்டு இதை சாப்பிட்டு இருக்கிறாரு. யாரெல்லாம் என்ன ஆச்சரியமா இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், உன்னுடைய படைப்படங்கள்ல ரொம்ப ஒரு ஆச்சரியமா நான் பார்த்துட்டேன். 400 வருஷம் இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதை விட வேற ஏதாவது படைப்பு இருக்கா? படைப்பில் சிறந்தவர்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறான். யாராவது இருக்கிறாங்களா? அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. அவங்க வந்த உடனே அதுல ஒரு சிறந்த நாள், அதாவது அவருடைய ஒரு வருஷத்தினுடைய அந்த வாழ்நாளை நிர்ணயிக்கக்கூடிய பராத்துடைய இரவு. இந்த இரவு, இந்த பராத்துடைய இரவுல அவங்க சில அமல்கள் செய்வாங்க. இந்த 400 வருஷம் தொழுது அவருக்கு நான் உணவு கொடுப்பேன். அந்த உணவு கொடுத்ததுக்கே இவர் 400 வருஷம் தொழுதே சரியா போச்சு. அதே பத்தாது. ஏன்னா அவருக்கு நான் உள்ள இருந்தே ரிசிக்கு கொடுக்குறேன். அவர் எனக்கு எவ்வளவோ நன்றி செய்யணும். ஆனா ஒரு சிறந்த படைப்பாக அவரை படைச்சு தொழுதுட்டு இருக்கிறாரு. இதை விட ஒரு சிறந்த படைப்பு யாருன்னு சொன்னா, அந்த பராத்துடைய இரவுல நின்று வணங்குறாங்கல்ல, தொழுகிறாங்கல்ல, என்னை நினைக்கிறாங்கல்ல, நல்லது செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த 400 வருஷம் செய்ததை விட பல மடங்கு நன்மைகளை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுல ரொம்ப தெளிவா அழகா எழுதுறாங்க. இந்த பராத்துடைய இரவு பத்தி நம்ம புரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு பின்னால் சஹாபாக்களுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கு. அதனால அவங்க செஞ்சது பிதஅத்து, ரசூலுல்லாஹ் செய்யல என்று நாம் சொல்லக்கூடாது. அப்போ விளங்கலன்னு அர்த்தம். நம்ம சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதை விளங்குறதுக்கு முயற்சிக்கிறாய். என்ன நம்ம தலைவர் சொன்னானோ அதையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். விளங்கணும். அவன் திருந்திட்டு நம்ம திருந்தல என்ற நிலைக்குத்தான் இந்த இருந்து கொண்டிருக்கு. அதனால இந்த சிறப்பான பராத்துடைய இரவு, இத அல்லாஹ் நம்முடைய விதிகள் எல்லாம் மலக்குமார்களுக்கு ஒப்படைக்கிறான். போங்க, இந்த ஒரு வருஷத்துல இவரு இப்படி இங்க போவாரு, இவருக்கு இன்னென்ன ஆபத்தெல்லாம் வரும், இன்னென்ன நோயெல்லாம் வரும், என்ன விதியில எழுதிருக்கோ அதை அந்த மாணவர்கிட்ட அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அந்த லிஸ்ட கொடுக்குறாரு. அதுக்காக நம்ம இன்னைக்கு நம்ம துவா செய்யணும். அதிகமா ஏதாவது ஆபத்துன்னு எழுதிருந்தா என்னுடைய விதியில யாரெல்லாம் மாற்று, அல்லாதான் மாற்ற முடியும். அதனால மாத்திடு. ஏதாவது முசீபத்து கஷ்டம் அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் அதை மாத்திடு. இப்ப மாணவர்களிடத்திலே அதை பிரித்து அல்லாஹ் கொடுக்கிறான். இது குர்ஆனுடைய ஆயத்து. எல்லாத்தையும் அல்லாஹ் பிரிச்சு கொடுக்குறான் மாணவர்களிடத்திலே. யாரு இந்த இரவுல 100 ரக்காத் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு 100 மலாயிகத்துமார்களை அல்லாஹ் அனுப்புனாங்க. 100 ரக்காத் யார் தொழுகிறாங்களோ 2 ரக்காத் தொழுகணும், 4 நாளா தொழுகணும். யார் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் 100 வானவர்கள். அதுல யஹ்யாவுல எழுதுறாங்க, 30 பேரு வந்து இவர் சுவர்க்கம் இவருக்கு உறுதியாகிவிட்டது, இவருக்கு சுவர்க்கம் கிடைத்து விட்டது அப்படின்னு அந்த 30 பேரும் சொல்றாங்க. இன்னும் 30 பேர் இவருக்கு நரகம் இல்லாமல் ஆகிவிட்டது, நரகம் ஹராமாயிருச்சு. இன்னும் 30 மாணவர்கள் வர்றாங்க, இவருக்கு உலக ஆபத்தெல்லாம் நின்று போச்சு இந்த 100 ரக்காத் தொழுதுனால. இன்னும் 10 பேர் வர்றாங்க, அந்த 10 பேர் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு இவர் காக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 100 ரக்காத்திற்கும் 100 மாணவர்கள் வந்து இதே போல அவங்களுக்கு வாழ்த்து செய்தியை சொல்றாங்க. அடுத்து இன்னொரு ஹதீஸ்ல பனு ஹல்க் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம், பெரிய கூட்டம், அவங்களுடைய ஆடுகள்லாம் இருக்க நிறைய முடி அடர்ந்ததா இருக்கும், பயங்கரமான முடி. இந்த பராத்துடைய இரவுல யார் அல்லாஹை வணங்குகிறார்களோ, நல்லது செய்யறாங்களோ, அவங்களுக்கு அந்த ஆட்டினுடைய முடி எவ்வளவு இருந்ததோ அந்த அளவிற்கு அல்லாஹுடைய அருள் இறங்குது. அடுத்து 2வது, இந்த இரவிலே
வணங்கக்கூடியவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அழிக்கிறான். எத்தனையோ பாவம் நமக்கு தெரியாம செஞ்சிருப்போம். ஆனா யாருக்கு அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்கிறதுன்னா ஜோசியம் பார்க்கிறது பகை உடையவர்கள், அதாவது விரோதம். அடுத்து மதுவிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய இவங்க பாவத்தில் அல்லாஹ் மன்னிக்கிறது. மதுவிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய குடிகாரன், பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடியவர்கள், விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் அந்த பராத்துடைய இரவுல மன்னிக்கப்படாத லிஸ்ட்ல சேர்ந்தவங்க. அப்படி இருந்தாலும் இந்த பராத்துல இருந்து நான் இதை மாதிரி செய்ய மாட்டேன்னு சொன்னா அல்லாஹ் மன்னிக்கிறான். இனிமேல் நான் அந்த பக்கமே போக மாட்டேன். இப்ப இந்த பராத்துடைய இரவில இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து தவிர்ந்துகிட்டோம்னா அந்த தீமையெல்லாம் உண்மையிலேயே நம்ம ஒரு சிறந்த தூய்மையாளராக அல்ல ஆக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறப்பான இரவில ரொம்ப அதிகமாக இபாதத்து செய்தார்கள். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் செய்ததை விட அதிகமா செஞ்சாங்க. அதனால நம்ம இந்த சிறப்பான பராத்துடைய இரவுல ஏதோ நம்மளால முடிஞ்சது தஸ்மீரை வைத்துள்ளோம். இது நஃபில்களிலேயே தலை. எப்படி தஹஜ்ஜுடைய தொழுகை ரொம்ப சுன்னத்துகள்லாம் ரொம்ப முக்கியமானது. அத ஃபர்லாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆக்கினான். அவங்களுக்கு மட்டும்தான் ஃபர்ல். நம்மளுக்கு ஆக்கிறத நம்ம தஹஜ்ஜுக்கு நாளை எந்திரிச்சு 3 மணிக்கு வரணும். ஆனா அத்தகைய ஒரு உயர்ந்த ஒரு சிறப்பு அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையில் இருக்கு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், தஹஜ்ஜுடைய தொழுகை நீங்க தொடர்ந்து தொழுது நீங்க கேளுங்க, அவசியம் அல்லாஹ் கபூலாகும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. தஹஜ்ஜுடைய தொழுகையை நாங்க ஓதுற காலத்துல, குர்ஆன் மனனம் செய்யக்கூடிய காலத்துல தஹஜ்ஜுக்கு எழுப்பி விட்டுவாங்க. எந்திரிச்சு நாங்க தஹஜ்ஜுத் தொழுதுட்டு ஓதுவோம். அந்த தஹஜ்ஜுத் தொழுதுட்டு ஓதனோம்னா எத்தனை ஜூஸ் நாங்க தஹஜ்ஜுத் தொழுதுட்டு அந்த மதரசாவில் பாடமாக்கணுமோ அத்தனை ஜூஸும் எங்களுக்கு, அதாவது ஒரு வருஷம் நாங்க அப்படி விட்டுட்டாலும் சரி அப்படி மனனமா இருக்கும். மற்ற சூறாக்கெல்லாம் நாங்க எப்படினாச்சும் ஓதிக்கிட்டே இருக்கிறோம். அந்த அளவிற்கு தஹஜ்ஜுடைய நேரத்துல பதியக்கூடிய நேரம் ரொம்ப அல்லாஹ் உடனே கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு பிரியமான நேரம். சஹருக்கு எந்திரிக்கிறோம், கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சு அப்படியே தஹஜ்ஜுத்தின் தொழுதுட்டு சஹருக்கு சாப்பிட்டா எவ்வளவு பிரயோஜனமா. அதே போன்று சஹர் நேரத்துல நம்ம சாப்பிடுறது வீணான பேச்சை எதிர்பார்க்காங்க. முடிஞ்ச அளவுக்கு சஹருக்கு சாப்பிடலாமா. ஏன்னா சிலர் என்ன செய்வாங்க, டிவியை போட்டு இந்த பயான் கேட்கணும். அந்த டிவியை 1 மாசத்துக்கு மூடி வச்சிருக்கு. நம்ம சஹருக்கு சாப்பிட்டு நீங்க ஏதாவது திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, குர்ஆன் ஓதுங்க, ஏதாவது ஒரு சூறா அப்படி மனப்பாடம் பண்ணுங்க. இது மாதிரி நல்லதை அதிகமா நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பஜருக்கு வாங்க சொன்னாங்கன்னா உடனே வந்து பஜருக்கு முன்னாடி பள்ளியாசல ஏதாவது ஓதிக்கிட்டே இருக்கு. அதனால நோன்பு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல அமல்கள் அதிகமா செய்யுங்க. செய்தா ரொம்ப இடையூறு பண்ணுவான். என்ன அவனுக்கு பிடிக்காத செய்யுது, அல்லாவுக்கு பிடிச்ச செய்யுது. நோன்பு அல்லாவுக்கு பிரியமானது, சைத்தானுக்கு வெறுப்பானது. இப்ப அவன் எந்த வகையில எல்லாம் எப்படி கெடுக்கணுமோ நோம்பாளி அந்த வகையெல்லாம் கெடுப்பான். நோம்பு திறக்கும் போது சில ஊர்ல சண்டையா இருக்கும். என்னப்பா அவங்க சீரணி கொடுத்தாங்க எனக்கு கொடுக்கவே இல்லை, ஏன் அவருக்கு கொடுத்தாங்க சண்டை. அப்ப நம்ம பெசாம ஒதுங்கி வந்துடணும். பெசாம நீங்க சொல்லி ஏன்னா இது சைத்தாவுடைய வேலை. சைத்தா அந்த நோம்பை கெடுக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும். இந்த நோம்பு திறக்கிற நேரத்துல கேட்கக்கூடிய துவா ஒப்புக்கொள்ளப்படும். இப்ப நம்ம கேட்கணும், துவா கேட்கணும். எவ்வளவு நம்ம அந்த நோம்பை பேணுதலாக வைக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்ம அதற்குரிய பிரயோஜனத்தை இந்த உலகத்திலே பண்ணலாம், மறுமையில் மட்டும்தான். அதாவது நோம்பாளிக்கு தனியா ஒரு சொர்க்கமே இருக்கு. இப்ப இந்த உலகத்திலும் அல்லாஹ்தால அத்தகைய ஒரு சிறப்பை நம்ம கொடுப்போம். அதனால நம்ம அடுத்து நம்ம தஸ்மீர் தொழுகை அதுலயும் அதனுடைய விளக்கத்தை நம்ம சொல்லிக் கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் தஸ்மீர் தொழுவோம். அடுத்து திக்ரு ராத்திரி நடக்கும். அடுத்து நம்முடைய முன்னோர்களை நம்ம யாசின் போது துவா செய்வோம். இப்படி அடிக்கடி நம்ம ஊரை பொறுத்தவரையும் இறந்தவங்களை அதிகமா நினைக்கிறோம். பல ஊர்கள்ல அதோட விட்டுறாங்க. வீடுகள்லையும் அப்படித்தான். இறந்துட்டாங்கன்னா ஒரு 3 7 அதிகமா போனா 40 அதோட சரியா போச்சு. எப்போ அவங்க இறந்தாங்கன்னு மறு வருஷம் கேட்டாங்க அவங்களுக்கு தெரியல, மறந்துடுறாங்க. ஆனா நம்ம ஊரை பொறுத்தவரையும்
யாரு வேணாலும் வீட்டுல மறந்துட்டு போட்டோம், நம்ம அதை பள்ளிவாசல் மூலமா செய்வோம்னு செஞ்சுட்டு இருக்கோம். இது மாதிரி விசேஷ நாட்கள்ல அவங்கள நினைச்சு நம்ம தியானத்து பண்றோம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ராவு இஷாக்கு முன்னாடி ஆசனம் துவாச்சி நம்முடைய புதுவாளி இருக்காங்க. ஒவ்வொரு நேரமும் அது மாதிரி ஒவ்வொரு நேரமும் பலர்கள் துவா செய்யறாங்க. நான் மட்டும் இல்ல, பலர்கள் இங்க யார் யார் அடங்கி இருக்காங்களோ, நம்ம ஊர்ல யார் யார் அடங்கி இருக்காங்களோ யாரெல்லாம் அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சு. நான் கேட்கிறேன், இன்னும் எத்தனை பேர் கேட்கிறாங்க. அப்ப நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் அடக்கப்பட்டவர்கள் சீதேவிகள் பலருடைய துவாக்களை பெறுவதற்கு தகுதியானவர்கள். அத்தகைய ஒரு பெரிய பாக்கியம் அவங்க பெற்றிருக்கிறாங்க. அதனால நம்ம அவங்களை நினைச்சு நம்ம துவா செய்வோம். அல்லாஹ் அதற்குரிய கூலியை நமக்கு தருவான். நம்ம போனோம்னா நமக்கு தருவான். அதனால கபரு ஜியாரத் இன்ஷா அல்லாஹ் யாசின் துவா செய்யப்படும். அதுலேயும் கலந்துங்க. தஸ்மீஹ் தொழுதுங்க இன்ஷா அல்லாஹ் சீரடி கொடுக்கப்படும். முடியாதவங்க இருக்கலாம். அடுத்து நாங்க திக்ரு செய்யலாம், ஜியாரத்து தான். இந்த சிறப்பான இரவில் நம்மளால முடிஞ்சது நல்லா செய்யுங்க. அது மாதிரி நாளைக்கு நோன்பு வைக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோன்பு வைக்கிறத விட 2 நோன்பு வைக்கிறது சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க. முடியாதவங்க ஒரு நோன்பு வைக்கலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. இந்த நோன்பு வைக்க முடியாதவங்க பேசாம இருக்கலாம், தௌபா செய்யலாம், அல்லாட்ட பாவம் பண்ணிக்கு இஸ்திக்பார் செய்யலாம். தொழுது யாரெல்லாம் எனக்கு உடல் நலத்தை கூட அடுத்த வருஷம் வைக்கணும். அது மாதிரி நோன்புல அப்படிதான். நோன்புல வைக்க முடிஞ்சவங்க வைங்க, வைக்க முடியாதவங்க அதுக்கு பிதியா இருக்கு. ஒரு நோம்புக்கு இவ்வளவு 2 நேரம் சாப்பிட்டா என்ன எவ்வளவு ஆகும், அது மாதிரி நம்ம கொடுத்துருவோம். இது யாருன்னா கடைசி கட்டம். ரொம்ப முடியாதவங்க இதை மாதிரி செய்யலாம். ஆனா முடிஞ்சவங்க முடிஞ்ச அளவுக்கு நோன்பு வைங்க. இந்த நோம்புனால எத்தனையோ வியாதிகள் தான் நீங்கும். இது உலகத்தினுடைய நிலைகள். எத்தனையோ வியாதிகள் நீக்கப்படும் இந்த நோம்புனால. சிலருக்கு வெளிநாட்டுல எல்லாம் சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. வேஜனா அவங்களுக்கு இந்த நன்மை இல்லைன்னா வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உடல் ரீதியா நல்லா இருக்கு. ஒருத்தர் சொன்னாரு, நான் வருஷம் 30 நோன்பு வைக்கிறீங்க, உங்க மதத்துல வைக்கிறாங்களா இல்லையே தெரியல, ஆனா நான் வைக்கிறேன். ஏன்னா அந்த 30 நோன்பு வைக்கும் போது என்னுடைய தொந்தியெல்லாம் கரைஞ்சிருது, சுத்தமா கரைஞ்சிருது. அவர் சொல்றாரு, அந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சிருது. இப்ப எனக்கு நல்லா பெரியா இருக்கு, அந்த ஒரு வருஷத்துக்கு வரையும் கொஞ்சம் நல்லா இருக்கு உடம்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது அவர்கள் புரிந்த அளவிற்கு கூட நம்மில் உள்ளவர்கள் பலர்கள் புரியவில்லையே அப்படிங்கிறத அவங்க அர்த்தம். அந்த நோம்புனால உடல் ரீதியாகவும் பிரயோஜனம் இருக்கு. ஆனால் இன்ஷா அல்லாஹ் அந்த சிறப்பான நோன்பை நாம் சங்கைப்படுத்துவோம், கண்ணியப்படுத்துவோம். நம்மை நோக்கி வந்து விட்டது அந்த நோன்பு. இனி அடுத்த வருஷம் ரமலான்ங்கிறது, அந்த அடுத்த வருஷம் என்பது எப்படி சூழ்நிலை என்ன ஆகும் பார்த்தோம். கொரோனா நேரத்துல எப்படி இருந்துச்சு, யாராவது நினைச்சு பார்த்தோமா? யாருமே நினைச்சு பார்க்கல இப்படி எல்லாம் வரணும். திடீரென இப்படி வந்துச்சு. கடைசியில நல்லா இதுவரை வாழ்க்கையில பள்ளிவாசல தொழுகாமே இல்லை, ஆனா சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. பள்ளிவாசலுக்கு மறைஞ்சு வந்தோம், ஜமாத்து நடத்த முடியல. இவ்வளவுனா கடுமையான சூழ்நிலைனா அல்லாஹ் கொடுத்து சோதனை. அதனால நம்ம என்ன செய்யணும், எப்ப எப்படி நடக்கும், என்ன சூழ்நிலைகள் உருவாகும், நம்ம செய்யக்கூடிய அமல்கள் எந்த நேரத்துல வாய்ப்பு கிடைக்குதோ, உடல் நலம் இருக்கோ, அதை நம்ம உடனே செஞ்சிடணும். அந்த வகையில் அல்லாஹ் தஆலா இந்த சிறப்பான பராத்துடைய இரவிட அவனுடைய இல்லத்திலே அமர்ந்து நல்லதை நினைக்கக்கூடிய பேசக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்த நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா நிறைவான வரக்கத்தை பெறுவானாக. அதிகமான அவனுடைய அருளுக்குரிய நல்லடியார்களில் அல்லாஹ் சேர்ப்பானாக. அல்லாஹ் தஆலா இது போன்று பல பராத்துடைய இரவுகளை செங்கைப்படுத்தக்கூடிய கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த வாய்ப்பை அல்லாஹ் தருவானாக. வரக்கூடிய ரமலான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்களே, அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், அல்லாஹ் ரஜப் ஷஅபான் அதிலே பரக்கத்து செய், வல்லிகனா ஷஹ்ரு ரமலான், ரமலானையும் அடையக்கூடிய பாக்கியத்தை செய். அதாவது ரமலானையும் அடைந்து அதிலேயும் உங்களுக்கு பரக்கத்து செய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தது போன்று நாமும் துஆ செய்வோம். யா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானை நாங்கள் அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை தருவாயாக. நோன்பு வைக்கக்கூடிய, திராவிய தொழக்கூடிய, தஹஜ்ஜுத் தொழக்கூடிய, சஹரை கண்ணியப்படுத்தக்கூடிய, நோன்பு திறப்பை கண்ணியப்படுத்தக்கூடிய அளவிற்கு எங்களுடைய உடல் நலத்தையும் சுகமாக ஆக்கி தந்தல்வாயாக. எங்களுடைய குடும்பத்தார்களும் நோன்பு நோக்கக்கூடிய, நல்லதை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. என் ஷைத்தானுடைய எந்த கோளாறும் எங்களுடைய வீடுகளிலும் எங்களிடம் இல்லாத வண்ணமாக காப்பாற்றுவாயாக.
எங்களுடைய முன்னோர்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள், நாதாக்கள், நமது ஊரை சேர்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள், இழந்திருக்கிறார்கள், யாரெல்லாம் அவர்கள் எல்லாம் நினைப்பார்கள், அவர்களுக்கு கேட்கும், பேச முடியாது, ஆனால் அவர்கள் கேட்பார்கள், நமக்காக வேண்டி துவா செய்கிறார்கள். இந்த ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைச்சது, ஒரு சின்ன வேதனையிலிருந்து நமக்கு ஈரக்கம் கிடைச்சது, இவங்க செஞ்ச துவாதான் என்று அவர்கள் நினைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை அல்லாஹ் தருவானாக. அவருடைய கபரை விசாலமாக ஆக்கி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு சோதனையும் இல்லாமல், எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாமல் அல்லாஹு தாலா அவருடைய கபரை ஒளிமயமாக ஆக்குவானாக. அவருடைய கபரை பிரகாசமாக ஆக்கி அல்லாஹுடைய அந்த ஜலாலிய அவர்கள் மீது படக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தாலா அவர்களை சிறந்தவர்களாக ஆக்கிடுவானாக. இன்னும் இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் தங்களுடைய தேவைகளை நாடி அல்லாஹிடத்திலே இந்த சிறப்பான பராத்துடைகளை கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய வியாபார தொழில்துறைகளிலே அல்லாஹ் அதிகமான பரக்கத்துகளை தருவானாக. எந்த ஒரு ஆபத்திலும் வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு ஆபத்திலும் பிரச்சனையிலும் திடீர் மரணங்கள் என்றெல்லாம் ஏற்படாது அல்லாஹ் காப்பாற்றுவானாக. நாம் சென்று மீண்டும் வீடு திரும்பும் வரை மாணவர்கள் மூலமாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நாம் என்ன என்ன தொழில்கள் செய்கிறோமோ அதுல எந்த ஒரு நஷ்டமும் இல்லாமல் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. நம்முடைய குடும்பத்திலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக, அன்பாக, மனைவி, மக்கள், பிள்ளைகள், உடன்பிறப்புகள், நம்முடைய சுற்றார்கள், உற்றத்தார்கள் அனைவர்களும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நீண்ட ஆயுள் காலங்களை கொடுத்து நல்ல அமல்கள் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மறுமையிலும் அல்லாஹு தாலா சுவர்க்கத்திலே நாம் எப்படி இங்கே அமர்ந்திருக்கிறோமோ அதே போன்று சுவர்க்கத்திலும் அமர்ந்து ஒன்றாக உலாவக்கூடிய அந்த வாய்ப்பை எல்லாம் நமக்கு தருவானாக. மறுமையிலே நடைபெறக்கூடிய அத்துணை நிகழ்வுகளிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவானாக. அல்லாஹு தாலா இந்த ரமலானில் நாம் பசியோடு இருந்தாலும் அல்லாஹ்விற்காகவே இருக்கப் போகிறோம். அல்லாஹு தாலா நம்முடைய நோன்புகளையும் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹு தாலா பெருநாள் தொழுகையை தொடக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. யா அல்லாஹ், உன்னிடத்திலே இந்த சிறப்பான இரவிலே பராத்துடைய இரவிலே கேட்கிறோம். எங்களுடைய துஆவை கபூல் செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தால், ஏனைய சஹாபாக்கள் நல்லடியார்கள் கொடுத்தால் ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் துஆனா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ஸல்லி அலா நபி முஹம்மது வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படியே உட்காருங்க, தாய்மார்கள் அப்படியே இருங்க. இப்ப டீ வரும், அடுத்து பண்ணு, இந்த 2-3 பேர் எதிர்த்து சங்கத்து கூட அப்படி அங்க போங்க. இங்க